ஏன் இழப்பீடு கொடுத்தாங்க? திமிரா நிக்க வேண்டியது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இவங்க அந்த குர்முஸ்ல இவங்களுடைய ஆதிக்கம், ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. குர்முஸை கடந்துதான் எங்கேயும் போக முடியும். அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, கடல் கன்னி வெடிகளை வச்சிருப்பாங்க. அது சின்ன சின்ன படகுகள் மூலமாக வந்து புது அடிச்சு போயிருவாங்க. இப்படி அமெரிக்காவை பல தடவை தாக்கி இருக்கிறாங்க. ஆனா எந்த தாக்குனாலும் தாக்குதல் நடத்தி முடிச்ச பிறகு அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் என்னன்றாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. அபிஷியலா ஒரு நாடு செஞ்சாங்கன்னு நிறுவனமானதான் அந்த நாடு தாக்குதல் நடத்த முடியும். ஆமா, இது கண்டுபிடிக்க முடியாதுல்ல, என்ன பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. யாரும் செஞ்சுக்காங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு தெரியும், ஈரான் தான் செய்யுதுன்னு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இது பண்ணாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல தாக்குதல்களை குறும்பு எல்லைகளை மாத்திரம் இல்லாம எண்ணெய் கப்பல்கள் மீது 2019 ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. 2 எண்ணெய் கப்பல்கள் 2019 விடாம என்ன செய்யறாங்க, ஈரான் வந்து உனக்கு நான் பயப்படலைன்னு காட்டுவதற்காக வேண்டி ஈரான் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த ஹுர்முஸ் எல்லை வந்து எங்க இப்படி ஹவுதிகள் வந்து செங்கடல் எங்களுடையதுன்னு நிக்கிறாங்கல்ல, எங்களை தாண்டி எவனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கப்பல்களையும் அவங்க வச்சுதான் சட்டமா இருக்குது எங்க செங்கடல்ல. அதே மாதிரி ஹுர்முஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஈரான் வச்சுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 எண்ணெய் கப்பல்களை வந்து ஈரான் சார்பு குழுக்களால் தான் நடத்தப்பட்டுச்சு. 2 எண்ணெய் கப்பல்கள் அழிச்சாங்க. அதே மாதிரி 2019 சவுதியில அராம்கோ பெட்ரோல் நிறுவனம் இருக்குது. அது வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானது. அராம்கோ அவங்கதான் பெரிய ஆயில் நிறுவனம். சவுதியில் உள்ள எண்ணெய் எல்லாம் அதிகமாக எடுத்து சுத்திகரித்து விற்பனை செய்யக்கூடிய பெரிய நிறுவனம் வந்து அராம்கோ. அந்த அராம்கோ மேல என்ன செஞ்சாங்கன்னா, 2019 ஹூதிகள் வழியாக தாக்கல் பண்ணாங்க. ஈரான் சொல்வதை ஹூதிகள் கேட்பாங்க. ஹூதிகளுடைய ஏவுகணைகள் மூலமாக குறி வச்சு தாக்கி அந்த அராம்கோ டோட்டலா காலி பண்ணாங்க. சில நாட்களே பற்றி எரிஞ்சது. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க உனக்கு பயப்படல அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னு கேட்டா செஞ்சாங்க. அப்ப இது ஒரு ஏதாவது எண்ணெய் தளங்கள்ல ராக்கெட் மற்றும் 2 வகையான தாக்கு நடத்தினாங்க. இது ஒரு நடத்தணும்னு அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதுக்கு பதிலடி கொடுக்கறதா இருந்தா ஈரானுடைய முக்கியமான அனைத்துக்கும் மூளையா இருந்தவர் வந்து காசிம் சுலைமானிங்கிற தளபதி. ஈரானுடைய ராணுவ தளபதி இருக்காருல்ல, அவர் பேர் காசிம் சுலைமானி. பயங்கரமான போர் தந்திரம் மிக்கவர் அவர். அவர் வந்து கடற்படையிலும் சரி, ஆகாயப்படையிலும் சரி, தரப்படையிலும் சரி, பலவிதமான நவீனங்களை அந்த போர்ல உண்டாக்கணும்னு சொல்லி ஒன்னைக்கு வலிமையான ராணுவ பலம் கொண்டதா இருப்பதற்கு காரணம் அவர் தான். அப்ப இந்த காசிம் சுலைமானி தான் இதுக்கு காரணமா இருக்காருன்னு சொல்லி செய்யறாங்கன்னா, 2020 அவர் தந்திரமா ஈராக் அரசு மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு வர வச்சு ஈராக்ல வச்சு கொள்றாங்க. அமெரிக்கா ஈராக்க நம்பி அவர் வர்றாரு. ஈரான்ல போய் இவங்க கொள்ளல. அந்த தளபதியை வந்து ஈராக்கு இவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அந்த ஈராக் மூலமாக ஏதோ நல்ல விஷயம் செய்யறதுக்காக பேசுறதுக்கு வர சொல்லி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு வந்தவொடனே அவங்களுடைய அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாரு. அவருடைய வாகனம் எங்க போகுது, எந்த இடத்துல போகுது எல்லாத்தையும் ட்ரோன் மூலமா கண்காணித்து அவரை குறி வச்சு என்ன செஞ்சாங்க, அவரை கொன்றாங்க. ஈரானுடைய அந்த தளபதியை கொள்வதன் மூலமாக நாங்க அனைத்துக்கும் பதிலீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது 2020 நடக்குது. அப்ப இந்த காசிம் சுலைமானி பகதாத் விமான நிலையத்துல வச்சுதான் கொல்லப்படுறாரு அவரு. கொல்லப்பட்டவனை இதுக்கு பதிலடியாக நினைச்சாங்கன்னா, ஈராக்ல உள்ள அமெரிக்க தளங்கள் மீது சரமாரியா அவங்க தாக்குறாங்க. அப்பதான் அமெரிக்காவுக்கு தெரியுது இவங்கள்ட்ட ஏவுகணைகள் இருக்கிறது, இவங்கள்ட்டையும் ட்ரோன்கள் இருக்குன்னு அப்பதான் தெரியுது. அவ்வளவும் ரகசியமா உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்ப காசிம் சுலைமானிக்கு பதிலடி கொடுக்குறோங்கிற பேர்ல ஈராக்ல கடுமையான ஒரு சேதத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தினாங்க. அதோட அவங்க திருப்பி ஒண்ணு செய்யல. அவங்க சுலைமானியை கொன்றாங்க, இவங்க அதுக்கு பதிலாக நினைச்சாங்க நிறைய அமெரிக்கால கொன்றாங்க. அமெரிக்காவுக்கு இந்த ஈராக்கில் இருந்த தளங்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க, இதெல்லாம் சேதம் நடத்தாங்க. அப்ப இது போக என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் கடல் கன்னிகளை புதைச்சு வச்சிருக்கிறாங்க ஹுர்முஸ்ல. அவங்க பட்டணை தட்டினா வெடிச்சிடும். எந்த கப்பல் போறா இருந்தாலும் அவங்களை மீறி போனாங்கன்னா கன்னி வெடிகள், கடல் கன்னி வெடிகள், அந்த கன்னி வெடிகள் வச்சிருப்பாங்க. மிதக்கிறது மாதிரி தெரியும், திமிங்கில மாதிரி தெரியும், போனா வெடிக்கணும். இவங்க நினைச்சா வெடிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வளைகுடா பகுதிகளில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு காரணத்தினால அமெரிக்காவுக்கு பெரிய பதிலடி கொடுத்துட்டு இருக்க சண்டை இருக்குது. இந்த ஒரு நிலையில தான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, ஈரானை எப்படியாவது வளர விடக்கூடாது. இப்படி இந்த பலத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கடல் எல்லையை தடுக்கிறாங்க, நம்முடைய பலங்கள் எல்லாம் குன்ற செய்யறாங்க. இவங்களை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் வந்து அணு ஆயுத உற்பத்தியில் இறங்குது, அணு ஆயுத உற்பத்தியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, ஏன்னா அவங்க யுரேனியத்தை செறிவெட்டுகிற முயற்சிகளை ரொம்ப காலமா ஈடுபட்டு இருக்காங்க. ஈடுபட்டு அடுத்த கட்டம் அணுகுண்டுதான் என்கிற நிலைமைக்கு இவங்க நெருங்கி இருந்த ஒரு நேரத்தில் தான்
அணுசக்தி ஒப்பந்தம் செய்யணும். எதுக்கு செய்யறான்னு கேட்டா, ஈரான்ல அணு ஆயுதம் வந்துருச்சுன்னு சொன்னா, அணு ஆயுதம் இல்லாத ஈரானே நமக்கு தண்ணி காட்டுது. அணு ஆமா. ஆயுதம் அது உள்ள வந்துச்சுன்னா ஈரான் அவ்வளவுதான். அப்படின்னு பயந்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, அணுசக்தி ஒப்பந்தம்னு போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த அணுசக்திய கண்காணிக்க ஒரு குழு இருப்பாங்க சர்வதேச அளவுல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஈரான்ல எங்க வேணாலும் வரலாம். எங்கெங்க என்ன அணுகுண்டு உண்டாக்குற எந்த ஸ்டெப் இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களை தடுக்க முடியாது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அந்த அணுசக்தி கண்காணிப்பு குழுவை சேர்ந்தவர்கள் ஈரானுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, அந்த ஒப்பந்த பிரகாரம் ஈரான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எந்தெந்த இடத்த பார்க்க விரும்புறாங்களோ அதை பார்க்க விடணும். அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் மின்சார உற்பத்திக்காக தவிர வேற வகைக்கு அந்த யுரேனியத்தை செறிவூட்டினால் அதை தடுப்பாங்க, தகவல் தெரிவிப்பாங்க. அப்ப இந்த ஒப்பந்தம் போட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு அந்த ஒப்பந்தம் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க பொருளாதாரத்தை எல்லாம் போட மாட்டோம். நீ எண்ணெய் நீனா எங்க வேணாலும் வித்துக்க, உன்னுடைய எரிவாயுகளை என்ன வேணாலும் வித்துக்க, நாங்க ஒண்ணும் தடை பண்ண மாட்டோம். ஆனா நீ அணு உற்பத்தி தயாரிக்க கூடாது. அதை மட்டும் தயாரிக்காத, பழைய மேட்டர்லாம் விட்டுரு. என்ன கிணறு வச்சுக்கோ, என்ன கிணறுல நாங்க ஆதிக்கம் செலுத்த மாட்டோம், கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. எப்பா புதுசா அந்த அணுகுண்டு எதுவும் தயாரிச்சிடாத அப்படிங்கிறதுதான். அதுக்கு இந்த ஒப்பந்தத்துல போய் என்ன செஞ்சாங்கன்னா, அவனுக்கு இணங்கிட்டாங்க, ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவனுடைய கண்காணிப்பின் கீழ் அணுசக்தி கொஞ்ச நாள் இந்த பொருளாதாரத்தில் நீக்கப்படுது. நீக்கப்பட்டவன ஈரானுடைய எல்லா நாடுகளுக்கு அவங்க பெட்ரோல் எரிவாயுலாம் இந்தியாவுக்குலாம் குழாய் மூலமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுல, அந்த மாதிரி எல்லாம் எரிவாயுகள் உலகத்துக்கு தாராளமா அவங்க விநியோகம் பண்ணக்கூடிய நிலையில லேசாக ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, அணுகுண்டு தயாரிக்கிற ஒப்பந்தத்துல மாட்டிட்டாங்கன்னா தயாரிக்க முடியாது. ஏன்னா அணுசக்தி அந்த ஆராய்ச்சி மையம் விடாது. அவங்க அவங்களுடைய ஆளுக்கு இங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எத்தனை இடத்துல நீங்க அணுவை சோதிக்கிறீங்களோ அவ்வளவு அவருக்கு தெரியும். அதை அடுத்த ஸ்டெப் அணுகுண்டுதான் போனீங்கன்னா விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால ஈரான் ஒத்துக்கிட்டு அணு ஆயுத தயாரிக்கிறதுல ஒரு படி கூட மேல வர முடியாம அப்படி நின்று போச்சு. ஆனா அவங்க அணு ஆயுத சோதனை எல்லாம் மின்சார உற்பத்தி, வேற காரியங்கள், அறப்பணிகள், ஆக்கப்பணிகளுக்கு உள்ள சோதனையை மட்டும்தான் செய்வோம்னு சொல்லி அந்த தடைகள் லேசா ரிலீஸ் ஆகி வந்தாங்க. வந்த பிறகு போன தடவை ட்ரம்ப் அதிபரா இருந்தா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஒப்பந்தத்தை நான் வெளியேறாரு. ஒப்பந்தத்துல ஈரான் வெளியேறல, ட்ரம்ப் தான் என்ன செய்யறாருன்னா அந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னவோ செஞ்சுட்டு போ, உன்னை பாத்துக்கிறோம், அந்த மிரட்டல் தான். உன்னை வேற பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார தடையெல்லாம் செய்வதற்காக வேண்டி எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் ஏற்கனவே செஞ்ச மாதிரி டாலர் இது எண்ணெய் விற்கக்கூடாது, கேஸ் விற்கக்கூடாது, எந்த நாள் வாங்கக்கூடாது, வாங்கினவங்களை சண்டைக்கு போவோம் அப்படின்லாம் மிரட்டல் பண்ணி ஈரானுடைய வருவாயை சீரழிக்கிறதுக்காக என்ன செஞ்சாருன்னா, இது ட்ரம்ப் சென்ற முறை அதிபராக இருக்கும் பொழுது, சென்ற முறைன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 4 வருஷம் தரா 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா அதுல வெளியேறிட்டார் யாரு, ட்ரம்ப். அப்ப அதுல ஈரானுக்கு அந்த ஒப்பந்தத்தில் இப்ப இல்ல. இப்ப என்ன செய்ய அந்த ட்ரம்புடைய அந்த பதவி காலத்துல பாதி காலத்துக்கு, ஜோ பைடன் காலத்துக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க அணு ஆயுதத்துல வரைக்கும் போனாலும் யாரும் கேள்வியே கேளாது மட்டுமில்ல, தெரியவும் செய்யாது. இவங்களை உள்ள விடவும் மாட்டாங்க. ஒப்பந்தம் இல்லைன்னா வெளியேறிடுவாங்க, நீ எங்களை சோதிக்கிறது, நாங்க தான் ஒப்பந்தத்துல இல்லைன்னு தர அப்படின்றாங்க. பொருளாதார தடை தான் போட முடியுமே தவிர அணு ஆயுத சக்தியை தடுக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அபிஷியலா அவங்க அறிவிக்கல. ஆனா சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சுட்டாங்க, தயாரிச்சதை சொல்லாம வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, ஏன்னா 3-4 தடவை அந்த பூகம்பம் மாதிரி ஏற்பட்டிருக்கு. அது பூகம்பம் கிடையாது. புவியியல் வல்லுநர்கள் கருத்து பிரகாரம் அணு ஆயுதத்தை வெடிக்க செஞ்ச சோதனை தான் அது, அதனுடைய தாக்கம் தான் பூகம்பமா தெரியுதுன்னு சொல்லி அணு உண்டை ரெடி பண்ணி அதை சோதித்தும் பார்த்து தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். அதை சொல்ல வேணாம், சொன்னா அது நமக்கு எதிரிகளுக்கு ஒரு இதா போயிடும், நம்ம மறைவாட்சிக்கு ரகசிய ஆயுதம் சொல்லுவாங்க அடிக்கடி, நாங்க ரகசிய ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியில என்னன்னு கேட்டா நாங்க ஒண்ணு தயாரிக்கல, நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கல, நாங்க ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு தான் செய்யறோம்னு சொல்லிட்டு இப்ப எப்பவும் குமைன் இப்ப உள்ள காமெடி என்ன சொல்றான்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு செகண்ட்ல தயாரிச்சிருவோம், எங்க கொள்கை முடிவுனால தயாரிக்காம இருக்கிறோம், இப்ப தயாரிக்க நினைச்சால் அணு ஆயுதத்தை உண்டாக்குறதே முதல் படியில் நாங்க நிக்கிறோம், இவங்க வெளிப்படையா அறிவிக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, நிபுணர்கள் கருத்து பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டா உண்டாக்கிட்டாங்கிறோம். ஆனா இப்படி இஸ்ரேல் அணு ஆயுதத்தை உண்டாக்கிட்டு இல்லைன்னு நடிக்கிறானோ, அதே மாதிரி அமெரிக்கா இவங்களும் செய்யறாங்க. அணு ஆயுதத்தை அறிவிச்ச நாடுகள்ல இஸ்ரேலும் வராது, ஈரானும் வராது. ஆனா இஸ்ரேல்ல அணு ஆயுதம் இருக்கிறது.
தேவைக்கு பயன்படுத்த கடைசி பட்சமா பயன்படுத்தி அவன் வச்சிருக்கிறான். ஆனா சோதிச்சு பார்த்து அதை டிக்ளேர் பண்ணி அவன் செய்யல. அதே மாதிரி ஈரான்ல இருக்கிறது அவங்க டிக்ளேர் பண்ணல. ஆனா இருக்குது என்பதுதான் நிபுணருடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் இல்லைன்னு இருக்கிறாங்க. ஈரானுடைய அபிஷியலான கருத்து பிரகாரம் இல்ல, நினைச்சா நாங்க தயாரிப்போம் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இதுக்குத்தான் என்ன செய்யறாரு ட்ரம்ப் இப்ப கடிதம் போடுறாரு. நீங்க அணு ஆயுத ஒப்பந்தம் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், அணு ஆயுத ஒப்பந்தத்துல நீங்க சேரணும், நீங்க அணுகுண்டு தயாரிக்க கூடாது. சில ஒப்பந்தம் என்ன போடுறாருன்னு கேட்டா, இஸ்ரேலை அழிக்கிற முடிவை நீங்க எடுக்க கூடாது. இஸ்ரேலை அழிக்கிற முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லுவதா எனக்கு என்ன அர்த்தம்? அழிக்கும் திறத்தில் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். இஸ்ரேலை ஈரான் இஸ்ரேல் நீங்க அழிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்காவோ ட்ரம்புடைய இப்போ உள்ள கண்டிஷன், இப்ப புதின் மூலமாக ஒரு கண்டிஷன் போட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலை நீங்க அழிக்க கூடாது ஒரு விஷயம். ரெண்டாவது, அணு ஆயுதத்தை நீங்க தொடரக்கூடாது, அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, ஹமாஸ் உள்ளிட்ட அந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஹவுதிகளுக்கோ ஹிஸ்புல்லாக்களுக்கோ ஹமாஸுக்கோ சப்போர்ட் பண்ணக்கூடாது. இல்ல, ஹிஸ்புல்லாவை உருவாக்குறதே ஈரான் தானே சொல்றாங்க. ஈரான் சப்போர்ட்ல தான் ஹிஸ்புல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹிஸ்புல்லாவை ஈரான் தான் உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஹவுதிகளையும் ஈரான் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஹமாஸ் அவங்க உருவாக்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஷியா பிரிவு. ஹிஸ்புல்லா என்பவங்களும் ஷியா பிரிவு, ஹவுதின்னு சொல்றவங்களும் ஷியா பிரிவு. அது அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனா ஹமாஸ்ங்கிறவங்க சன்னி பிரிவு. இவங்க ஈரானால் உருவாக்கப்பட்டவங்க இல்ல. இவங்க தேசத்துக்காக தான் போராடுறாங்க. ஆனாலும் சப்போர்ட் பண்றாங்க. ஈரான் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க என்பதான தவிர ஹமாஸ் அவங்க உருவாக்கல. ஹமாஸ் எங்க இடத்தை ஆக்கிரமிச்சாங்க என்பதற்காக அந்த மக்களா உருவான ஒரு அமைப்பு அது. அவங்க அநியாயம் பண்ணப்படுறாங்களேன்னு ஒரு சப்போர்ட்டா தான் ஹிஸ்புல்லா மூலமாகவும் ஹவுதிகள் மூலமாகவும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உள்ள நிலைமையில. அப்ப இப்படி இருந்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் இல்லைன்னு இவங்க மறுக்கிறாங்க. ஈரான் என்ன செய்யுதுன்னா, பேச்சுவார்த்தைகள் உன்னோட தயார் இல்லை, என்ன செய்ய சொல்லுவோம்னா, நீ சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்ல போற, இது எதுக்கு நாங்க வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையை மறுக்கிறாங்க. இவரு ட்ரம்ப் தைரியமா கடிதத்தை திமுறா எழுதிட்டு புட்டின் போய் கெஞ்சுறாரு, எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க, ஒரு டேபிள்ல உட்காருமோ. அப்பன்னா இவங்க ஈரானுக்கு கீழே தங்களை இருப்பதாக நினைக்கிறாங்க. ஈரானும் அழிக்க இயலாது, ஈரானோட மோதலுக்கு முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சொல்லி கடைசி அந்த அணு ஆயுதம் மட்டும் தயாரிக்காதீங்கிற ஒரு கண்டிஷன்ல கொண்டு நிப்பாட்டுக்கு வர்றாங்க. ஆனா ரஷ்யா கடந்த முறை ட்ரம்ப் கடந்த முறை மீறினார்ல, இந்த தேவையில்லாத ஒப்பந்தத்தெல்லாம் விட்டுக்கலாங்கிற மாதிரி சொன்னார்ல, இப்ப ஏன் திருப்பி இறங்கி வர்றாரு? அதான் இப்ப பகிரங்கமா அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, வாயினால பயங்கரமா பெருசா எச்சரிக்கை பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் இறங்குவாரு. அவர் என்ன உலக நடப்புன்னு தெரியாம பெருசா தன்னை கடவுள் மாதிரி நினைத்துக் கொண்டெல்லாம் பல அறிக்கைகள், கனடாவுக்கு எதிராக அறிக்கை விட்டாரு, அவர்தான் தோத்து போனாரு. ஐரோப்பாவுக்கு எதிராக அறிக்கை விட்டாரு, அவர்தான் தோத்து போனாரு. காசாவோட நரகத்தை காட்டுவோம்னு சொன்னாரு, ஒப்பந்தமே ரத்து செய்ய வேண்டாரு. அதுக்கு பிறகு பல கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அதனால இவர் என்னமோ நினைச்சதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறார். ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப அங்க உக்ரைன்ல கூட ஜெலன்சி கூட இவர் சொல்ல கேட்கல, நேரம் சண்டை போட்டு போயிட்டார். இவர் நம்ம சொன்னா அப்படி கையை கட்டின்னு ஜெலன்சி நிப்பாருன்னு நினைச்சாரு ட்ரம்ப். அப்படித்தான் அறிவிச்சாரு, அடுத்த நாள் நிப்பாட்டு வேண்டாரு. ஜெலன்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி லைவ்ல ஓடிட்டு இருக்குது. அதுல எடுத்து அவன் சண்டை போடுறாங்க. ஜெலன்சி ட்ரம்ப்ட கேவலப்படுறாரு, அதிபருக்கு பதில் சொல்ல முடியாம திணறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இவர் சொல்ல யாரும் கேட்கறதா இல்லை. இவர் தன்னை பெருசா நினைக்கிறாரு தவிர சாத்தியமற்றதெல்லாம் அறிவிப்பாரு. அதை காசாவே நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. உலகத்துல சர்வதேச நாடுகள் விடுமா இல்ல, காசாங்கிற பகுதியை பாலஸ்தீனர்கள் அரபு நாட்டுக்கு வேற நாடுக்கு அனுப்பிவிட்டு அந்த காசாவை அமெரிக்காவின் பகுதியாக ஆக்கி சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவேன் அங்கிருந்து அறிவிக்கிறார். முதல்ல இந்த பேச்சே பயங்கரமான ஒரு கிரிமினல் குற்றம். இது இன்னொரு நாட்டை போய் நான் எடுத்துக்கிறேன் பகிரங்கமா சொல்வதை அவர் பகுதியில உள்ள எல்லை பகுதியில உள்ள நாடுகளுக்கு சொன்னாலும் ஒரு சின்ன நியாயம் என்று சொல்லலாம். இது காசா எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்குது, அதை எப்படி எடுப்ப? அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வார்னா வாய்ஸ் விடால் விடுவார். ஆனா கடைசியில முட்டிட்டு குனிவார். இப்ப ஈரானுக்கு மிரட்டல் விட்டு நடக்கிறது வேறன்னு விட்டு அதுல உறுதியா நிக்கணும்ல. ஒரு பக்கம் மிரட்டல் விட்டுட்டு இப்படியே பேச்சு வர சொல்லுங்க, மிரட்டல் உலகத்துக்காக வேண்டிதான். நாங்க தான் பெரிய அண்ணன் காட்டுவதற்கு அந்த மிரட்டல் விடுறாங்களே தவிர ஈரான் நம்ம எதிர்க்க முடியாது. எதிர்த்தா ஈரான் அதை சமாளிக்கும் அல்லது பதிலடி கொடுக்கும் என்று வழங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அதையும் சொல்லிடலாம். ஏன்னு கேட்டா, ஒரு இந்த விஷயம் முக்கியமான விஷயம். இப்ப ஈரானுக்கு ஏன் இப்படி பயப்படுறாங்க? எத்தனை நாடுகளை நுழைஞ்சு அடிச்சு தகர்த்துக்கு போனாங்களே, ஈராக்ல போய் அடிச்சாங்களே, ஆப்கானிஸ்தான்ல போய் அடிச்சாங்க, அமெரிக்கா கௌதமாலவர் அடிச்சாங்க, வியட்நாமுக்கு போனாங்க, எந்த நாடையும் விடாம ஒரு நாடா போய் ஈராக்ல போய் நுழைஞ்சாங்க, ஆப்கானிஸ்தான்ல போய் நுழைஞ்சாங்க. நுழைஞ்சு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார்கள். தலையிட்டு அழிக்கிறது உங்களுடைய கொள்கையா இருக்கும்போது ஈரான் மீது அதே மாதிரி செய்யலாம்ல.
ஈரான் உடனே என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. ஏன் பேக் அடிக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த சுத்தி நமக்கு ஆபத்து இருக்குது, அமெரிக்கா நமக்கு என்ன இருந்தாலும் எதிரியாவி வருவான், இஸ்ரேலை கொண்டு நம்மளை தாக்குறதுக்கு வருவான் அப்படின்னு சொன்னா, நம்மளும் ஆயுத பலத்துல மேலோங்கம் என்பதற்காக வேண்டி முழு சக்தி ஈரான்ல உள்ளவங்க மூளை உள்ளவங்க ஈரானியர், இந்த பார்சியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொதுவா சில இனங்களை சொல்லுவாங்க, அது மூளையில கூர்நாளுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இனத்துல உள்ளவங்க தான் பார்சி இனம். பார்சி இனம் தான் ஈரான்கிறவங்க. பாரசீகர்கள்னா சொல்லுவாங்க. இந்த பார்சி இனத்துக்காரங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, அதனால அவங்க ஸ்ரீஆண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நல்ல படித்தவர்கள் எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஈரான்ல. அந்த ஒரு இதை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஆயுதத்தை நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை காத்துக் கொள்வதற்கு ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆயுதங்களை உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் நம்ம போய் அடிக்க வேண்டியிருக்கு, அமெரிக்கா நம்மளை அடிச்சானா திருப்பி அடிக்க வேண்டியிருக்கு. திருப்பி அடிக்கிறதுக்கு விமானங்கள் மூலமா அடிக்கிறதை விட ஏவுகணை மூலமா அடிப்பது ரொம்ப சிறந்ததா இருக்கும், அதிக பயன் தரக்கூடியதா இருக்கும். ஏவுகணை மூலமா அடிக்கிற அந்த ஏவுகணை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டா, ஏவுகணையுடைய வேகம் அதிக வேகத்தில் இருக்கும். அதிக வேகத்தில் இருந்தால் இவங்க எந்த ஒரு தடுப்பு சாதனங்களும் தடுக்க முடியாது. அயன்டோ மாதிரி தடுப்பு சாதனம் வச்சிருக்காங்கல்ல, ஈரான் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம இங்க இருந்துகிட்டே இஸ்ரேல் அடிக்கணும், இங்க இருந்து கேட்ட அரபு தீபகற்பத்தில் இருக்கிற அமெரிக்காவுடைய எல்லா தளங்களையும் அடிக்கணும். அமெரிக்கா அடிக்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு. ஆனால் இந்த அரபு தீபகத்துல எல்லா இடத்துலயும் அமெரிக்காவுடைய தளம் இருக்குது, ராணுவத்தில் வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதுகளை அடிச்சாலே அமெரிக்கா பலவீனப்பட்டு போயிடும். அதெல்லாம் செய்வதாக இருந்தால் நம்ம விமானத்தை போய் கொண்டு போட்டோம்னா விமானத்தை சுடுவது கொஞ்சம் ஈஸி. விமானத்துடைய வேகமும் சரி, விமானத்துடைய தாக்கு திறனும் சரி, ஏவுகணையோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப குறையும். அந்த அடிப்படையில் ஈரான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஏவுகணை தொழில்நுட்பத்துல இறங்குறாங்க. ஏவுகணை தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஃபத்தாஹ் ஒரு ஏவுகணை உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த ஃபத்தாஹ் என்னன்னு கேட்டா, ஹைப்பர் சோனிக்ங்கிற ஒரு தரத்துல உள்ளது. சூப்பர் சோனிக்னு சொல்லுவாங்க, அது ஒரு தரம். இது ஹைப்பர் சோனிக்ங்கிற தரத்துல ஏவுகணை தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க ஈரான்ல. ஹைப்பர் சோனிக்னா என்னன்னு கேட்டா, 1400 கிலோமீட்டருக்கு அடிக்கலாம். ஈரான்ல 1400 கிலோமீட்டர்ல உள்ள எந்த ஊரா இருந்தாலும் அங்கிருந்து பட்டனை தட்டிட்டு அந்த 1400 கிலோமீட்டருக்கு உட்பட்ட எந்த ஊரையும் அழிக்க முடியும். அப்ப அவ்வளவு தொலைவில் போய் தாக்கக்கூடியதாக இந்த ஹைப்பர் சோனிக்ங்கிற ஏவுகணை உண்டாக்குறாங்க. அது அந்த தூரம் ஜாஸ்தியா இருக்கிறது. அதே மாதிரி மணிக்கு 15 மாக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சத்தத்தினுடைய வேகம் இருக்குல்ல, சவுண்டு, அந்த சவுண்டுடைய வேகத்தின் அதுதான் என்ன செய்வாங்கன்னா, இதை குறிப்பிடுவாங்க, அந்த அளந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுடைய சத்தம் எவ்வளவு வருதுன்னு கேட்டா, அதாவது 6000 ஒரு மாக்கு என்பது 1200 கிலோமீட்டர் வேகம். அதாவது ஒரு ஒளியுடைய நம்ம சத்தம் பேசுறோம்ல, நான் அந்த பேசுற சத்தம் என்ன வேகத்துல போகும்னு கேட்டா, ஒரு 1200 உத்தேசமான கிலோமீட்டர் வேகத்துல என் சத்தம் உங்களுக்கு சேருது. நீங்க பேசுறது எனக்கு வருது, நான் பேசுற சத்தத்துடைய வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்துல வர்றதுதான் அதிக ஸ்பீடுன்னு கருதி வச்சிருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் தயாரிச்ச முதல் அந்த ஏவுகணை ஹைப்பர் சோனிக் ஏவுகணை உண்டாக்கிறாங்க. அது 13ல இருந்து 15 ஒளி வேகம். அதாவது ஒரு ஒளி வேகத்துல போனாலே 1200 ஒரு மணிக்கு 1200 கிலோமீட்டர். ஒரு மணிக்கு 1200 கிலோமீட்டர்ல போகும்னு சொன்னா 15 சொன்னா அது பெருகி பாருங்க. அப்ப இத்தனை மடங்கா உண்டு. அப்ப 15,000க்கு மேல அந்த வேகத்துல என்ன செய்யுது, அது பயணிக்கிறது. அந்த ஏவுகணை போட ஃபாஸ்ட் இருக்குல்ல, அது 15 மாக்கு வேகத்துல என்ன செய்யறது, ஒளி வேகத்துல போகக்கூடிய ஏவுகணை. அப்ப அந்த வேகத்தில் வரக்கூடியது, இந்த தடுக்கக்கூடிய எந்த ஒரு தடுப்பு சாதனங்களை அவ்வளவு வேகத்துல போய் தடுக்காது. அது 15 மார்க்ல வரைக்கும் 10 மார்க் வேகத்துல தடுப்பு வச்சிருக்கான். அது தாடா இருந்தாலும் சரி, ஐண்டோமா இருந்தாலும் சரி, அது போறதுக்குள்ள தாண்டி போயிடும், இலக்க அடிச்சிடும். இப்ப ஈரானுடைய அந்த ஹைப்பர் சோனிக்கு இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய ஏவுகணை எல்லாம் தடுக்க முடியாது. குறி வச்சு அடிச்சான்னு சொன்னா துல்லியமா அடிச்சிருக்கணும். அது போக என்ன செய்யறாங்கன்னு ஹைப்பர் சோனிக்ல முன்னறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த டெக்னாலஜியில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன செய்யணும்னு கேட்டா, தாக்குறது கூட கிட்ட வந்துட்டா கூட அது உணர்ந்து நவந்துக்கணும். அது தொழில்நுட்பத்துல நம்மளே ஒரு மோதல் வண்டி ஓட்டும் போது குறுக்கு ஏதாவது நம்ம அழைச்சிட்டு போயிடுறோம்ல,
அந்த மாதிரி தொழில்நுட்பத்துல அந்த ஹைப்பர்சோனிக் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஈரானுடைய ஏவுகணைய தாக்க முடியாத வேகத்தில் தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. 1400 கிலோமீட்டர் வர தூரத்தை கூட அவங்க அடிப்பாங்க. இஸ்ரேலே அடிப்பாங்க, ஈராக் அடிப்பாங்க, சவுதியை கூட அடிப்பாங்க, பஹ்ரைனை கூட அடிப்பாங்க. எங்க வேணா அடிக்க முடியும், ஒரே அடியில தகர்த்துடலாம். அப்ப பெரிய பெரிய ஏவுகணைகளா இருக்கும். ஒரு இடத்த குண்டு போட்டாங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக்கை தான் இஸ்ரேல்ல முதல்ல அடிச்சாங்க. அடிக்கும் போது இஸ்ரேலுடைய மொத்த விமான தளத்தை, ராணுவ விமான தளமே காலி, ஏராளமான விமானங்களும் காலி. ஒரு ஹைப்பர்சோனிக்கு 50 பேர் வேலை செய்யும். செதறடிச்சு கம்ப்ளீட்டா காலி விட்டாங்க. அந்த மாதிரி பவர் உள்ளது வந்து இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி தடுக்க முடியாது. அந்த தடுப்பு சாதனங்களை எல்லா இடத்துலயும் நிப்பாட்ட முடியாது, பெரிய காஸ்ட்லியானது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, இவங்க திட்டம் போட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை நுண்ணறிவு கொண்டது 15 மாக் கொண்ட ஒரு வேகத்துல வந்து ஏவுகணைகளை சோதித்தும் காட்டி அதை இஸ்ரேல் மேல போட்டு நிரூபிச்சும் காட்டிட்டாங்க. இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு விமான நிலையத்தையே ஒரு குண்டுல காலி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதே மாதிரி எங்களுக்கு செய்ய முடியும்னு காட்டினாங்க. இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ஹைப்பர்சோனிக்ல வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குரூஸ் ஏவுகணைன்னு இன்னொன்னு அதுக்கு அடுத்த தரத்துல, அது 8 மாக் 8 ஒளிவேகம் கொண்டது. 8 ஒளிவேகத்துல ஒரு ஏவுகணை அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 1000 கிலோமீட்டர் இல்ல, 1400 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் தாக்க முடியும். இது 1000 கிலோமீட்டருக்கு தாக்க முடியும். இதுலயும் வந்து நுண்ணறிவு அந்த தன்மை இருக்கு. தாக்க வந்தாலும் கிட்ட வரும்போது நவண்டுக்கணும். அது நம்மளை தாக்குறதுக்கு எதாவது வருதுன்னு சொன்னா அது ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு அந்த பாதையை மாத்திக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியோட என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏவுகணையை தயாரிச்சிருக்கிறாங்க. அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை. அப்ப இப்படியான ஏவுகணை வைத்திருக்கும் பொழுது விமானத்துல வந்துலாம் ஈரான் குண்டு போட தேவையில்லை. அங்க இருந்துகிட்ட இப்ப அமெரிக்க போர்க்கப்பல் மேல அடிச்சா போர்க்கப்பல் பசுமாவ போயிடும். அமெரிக்க போருக்கு முடிவை எடுக்கல. இவங்க ஏதாவது தாக்குதல் பண்ணாங்கன்னு கேட்டா அங்க செங்கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்ட தூரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கப்பல்களும் எங்களுடைய இலக்கில் தான் இருக்குன்னு சொன்னாங்க ஈரான்ல. ஈரானுடைய தளபதி சொன்னார், அமெரிக்காவுடைய எல்லா போர்க்கப்பலும் எங்களுடைய தாக்கும் எல்லைக்குள் தான் இருக்கிறது, நாங்க அடிச்சிருவோம், நினைச்சா அடிப்போம். அப்ப அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து கப்பல்ல விழுந்தால் ஈரான் கப்பல்ல இருந்து தடுக்கிற இதனுடைய வேகம் வந்து கம்மி. அது வந்து 6 மார்க் 7 மார்க் தான் இருக்கும். 15 மார்க் வேகத்துல வந்து அது வரக்கூடிய வேகத்தை தடுக்கவும் முடியாது. அப்ப நுண்ணறிவு இருக்கிறதுனால தடுக்க வந்தாலும் தப்பிச்சு போய் என்ன செய்ய கரெக்டா இலக்க தாக்கிடும். அப்படின்னா அந்த கப்பல் பூரா மூழ்கடிக்கப்படுங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருக்கு. நம்ம ஏதாவது செஞ்சோம்னு சொன்னா அமெரிக்காவில இருந்து அவன் தாக்க மாட்டான். நம்முடைய கப்பல்கள் தான் ஈராக்கு அமெரிக்காவோட முக்கியமான பலம். அந்த கப்பல்ல தான் எக்கச்சக்கமான விமானங்களை வச்சு ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற கப்பல்கள்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அப்படியே ஒரு 50 வருஷம் பின்னுக்கு போயிடும் அமெரிக்கா. அதே மாதிரி வந்து பஹ்ரைன்ல, ஈராக்ல, சிரியாவுல, ஜோர்டான்ல, இன்னும் பல நாடுகள்ல இவங்க வச்சிருக்க, சவுதியில அமெரிக்கா வைத்திருக்கிற பல தளங்கள்ல எக்கச்சக்கமான விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள அடிப்பாங்க. அமெரிக்கா வந்து அடிக்க தேவையில்லை. நீ ஈரான்ல ஏதாவது அடிச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு கப்பற்படை ரொம்ப வலிமை ஈரானுக்கு. கப்பல்ல போர் நடந்தா இவங்களுக்கு தாக்குதலுக்கான யுக்திகள் அதிகம். கப்பல்லையும் வலிமையா இருக்கிறாங்க. முதல் விஷயம் ஏவுகணையில் இருக்கிறாங்களா, அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா இப்ப தற்காப்பு சாதனம், முதல்ல தாக்குற சாதனம் மட்டும் கரெக்டா இருக்கணும். அது ஈரான்ல அந்த ஏவுகணை வந்து ஈரான்ல இருக்கிற அளவுக்கு அமெரிக்காட்ட இஸ்ரேலே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னா அவர்கள் வந்து விமானம் மூலமே குண்டு போட்டு விளையிறதுனால இதை அவங்க கற்பனை செய்யல. ஈரான் என்ன செய்யுதுன்னா நம்ம விமானம் பண்ண நம்ம ஏவுகணை மூலம் அடிச்சிருவோம். விமானம்னா ஓட்டிக்கிட்டு போறது, விமானத்துடைய வேகம் அது உயரம்னா மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த மார்க் 5, 10 மார்க் 20 மார்க் இடத்துல போவாது. அதனால என்ன செய்யலாம்னா விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்திடலாம். அதிக வல்லமை வாழ்ந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்கி அழிச்சிடலாம். அப்படிங்கிறதுனாலதான் ஏவுகணை துறையில முன்னணியில் இருக்கிறாங்க. அது மாதிரி ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் சிவகாசியில தீப்பிடி தயாரிக்கிற மாதிரி அள்ளிப்படி தயாரிச்சு வச்சிருக்காங்கன்னு வீடியோ போட்டிருந்தாங்க. சும்மா அது பார்த்து இப்ப குப்பை மாதிரி ட்ரோன்கள் தயார், சின்ன சின்ன ட்ரோன்கள் சின்ன சைஸ்ல தான் இருக்கு, போய் தாக்கிறோம். அது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த அயன் டோம் இந்த மாதிரி தடுப்பு சாதனங்கள் இருக்குல்ல, தடுப்பு சாதனங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா வரக்கூடிய எல்லாம் சூடுகள், அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது சின்ன சின்ன ட்ரோன்கள் அனுப்பிடுவாங்க. அந்த எல்லா இதுகளையும் காலியாயிரும். காலியாகி வர நிரப்புறதுக்கு 3 மணி நேரம் அவங்களுக்கு எடுக்கும். அந்த கேப்ல பெரிய அடிச்சு விட்டுவாங்க. சின்ன சின்ன ட்ரோன்கள் வந்தாலும் ட்ரோன்களை போய் என்ன செய்யும், இதுகள்லாம் போட்டு அடிச்சவன அதுல 20 குண்டு நினைச்சு வச்சிருப்பாங்க. 20 ட்ரோனை தான் அடிக்க முடியும். 20 முடிஞ்ச பிறகு மொத்தமாக இறக்கி மறுபடியும் குண்டை நிரப்பி அந்த ப்ராசஸ் பண்ணி அதை ஆன் பண்ணி செய்வதற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த கேப்புக்குள்ள என்ன செய்வான்னு கேட்டா முதல்ல சின்ன ட்ரோன்கள் அனுப்பிட்டு அடிப்பான்னு தெரிஞ்சேதான் அனுப்புறது. அனுப்பிட்டு பெரிய வச்சு ஒரு அடிச்சான்.
அந்த மாதிரி ஒண்ணு அடிச்சுன்னு சொன்னா பெரிய பாதிப்பு. அந்த மாதிரி பிளான் பண்ணி ஈரான் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏவுகணை தொழில்நுட்பத்துல இன்னும் சொல்ல போனா ரஷ்யா இன்னைக்கு நின்று தாக்கு பிடிக்கிறதுக்கே ஈரானுடைய ட்ரோன்கள் தான் காரணம். ஈரானுடைய அதனாலதான் ரஷ்யா ஈரானோட நட்பு மெயின்டைன் பண்ணுது. இன்னும் நட்பா மட்டும் இல்ல, இப்ப ராணுவ ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு உண்டா நான் வருவேன். இப்ப எப்படி நேட்டோல வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு உண்டா நான் வருவேன், எனக்கு உண்டா நீ வரணுங்கிற அளவுக்கு. இப்பதான் முக்கியமான கேள்வி வருது. நீங்க சொன்னீங்கல்ல ரஷ்யா ஈரானோட அவ்வளவு நட்பா இருக்குன்னா, இப்ப ட்ரம்ப் ரஷ்யாவோட நட்பா இருக்கிறாரு. இப்ப ரஷ்யா ஈரான் பக்கம் நிக்குமா, ட்ரம்ப் பக்கம் நிக்குமா? அதாவது இப்ப ஈரான் ட்ரம்ப் வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஈரான் புடினோட நிக்கிறாரு. ஆனா இவங்க வந்து ஈரான் வந்து நெருக்கடியான கட்டத்துல உலகமே ஈரானுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் பொழுது பகிரங்கமா நேரடியாக சீனா கூட ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல, தார்மீக சப்போர்ட் தான் பண்ணாங்க. சீனா கூட ரஷ்யாவுக்கு ஆயுத உதவி செய்யல, அவங்க ட்ரோன்களை கொடுக்கவில்லை. மானசீகமா அவங்களை ஆதரிக்கணும்னு வாய் வார்த்தையெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க. இத்தனைக்கு சீனா தான் அதிகமா ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. 2 பேரும் கம்யூனிஸ்டா இருந்தவங்க, ரஷ்யாவும் சீனாவும் கொள்கையால் ஒரு காலத்தில் ஒன்றிணைந்து இருந்தவங்க. பல வகையில அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கு. ஆனாலும் கூட இந்த உக்ரைன் போர்ல வந்து சீனா ஒண்ணுமே பண்ணல, ஆதரவு தெரிவிப்பாங்களே தவிர அவங்களுக்கு எதிராக தீர்மானம் வந்தா செய்ய ஐநாவோட பேசுவாங்களே தவிர அந்த அவங்களுடைய ஆயுத பலங்களை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. அப்ப யார் கொடுத்தா? ஈரான் கொடுக்குறான். அப்ப இப்படியான ஒரு நட்பு வந்து கிடைக்காதுங்கும் போது லேசியா கைகொள்ள மாட்டார் புடின். இது அமெரிக்கா சந்தர்ப்பத்துக்கு பேசுறான். இவங்க நெருக்கடியான கட்டத்தில் நம்மோட இருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் தோணு நடக்கல, எந்த ஒரு தேவையும் எதிர்பார்த்து ஈரான் கொடுக்கல. ஒரு இஸ்ரேல் பிரச்சனை வந்தா கூட அவங்க சப்போர்ட் வேணும்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அப்ப ஈரான் இஸ்ரேலுடைய இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி உக்ரைன் போர் ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைன் போர் ஆரம்பித்து வருஷங்கள் 2 தாண்டி முடிப்புச்சு. ஆனா அது ஈரானுடைய இது வந்து அது கம்மியான நாள்ல தான் இஸ்ரேல் போர் நடக்குது, ஹமாஸ் யுத்தம். அதனால அதுக்காக வேண்டி ஈரான் வந்து உதவி செய்யல. பொதுவாக நமக்கு ஒரு வலிமையான ஒரு வல்லரசோட தொடர்பு இருக்கணும், அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ஈரானோட ரஷ்யாவோட பேசி அக்ரிமெண்ட் பண்றதோட இல்லாம ட்ரோன்களை வந்து கணக்கு வழக்கு இல்லாம சின்ன சின்ன ட்ரோன்கள்லாம் ரஷ்யாட்ட கிடையாது, பெரிய பெரிய ட்ரோன்கள் மட்டும் வச்சிருக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. அதுகள் வந்து இந்த யுத்தத்துக்கு தேவைப்படாது, பக்கத்து நாட்டுல இருக்கிறதுக்கு போயிட்டு அவ்வளவு பெரிய இது அடிக்க தேவையில்லை. இது என்னன்னா சின்ன ஒரு செலவு கம்மியா இருக்கு, பக்கத்துல போய் கொண்டு அடிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரியான லட்சக்கணக்கான ட்ரோன்கள் வந்து ஈரான் மூலமாக ரஷ்யாவுக்கு கிடைக்கிறது கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமாக சொல்லவும் செஞ்சுட்டாங்க. இப்ப அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஆமா நாங்க உதவிதான் செய்வோம் அப்படி முதல்ல வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க ஈரான், நாங்களாம் உதவி செய்யலன்னு இருந்தாங்க. இப்ப இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது பிறகு என்ன செய்யறாங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆமா நாங்க உதவி செய்யறோம் அப்படிங்கிறதுனால. அப்ப ஈரான்ல வந்து அவங்க இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்துல கைதேர்ந்தவர்களா இருக்கிறதுனால அமெரிக்கா போய் அவ்வளவு லேசா தாக்க முடியாது. அவங்க தாக்க போனா கூட விமானத்தின் மூலமா தான் தாக்குவாங்க. விமானத்தின் மூலமா தாக்குனால அந்த விமானங்களையும் சுடுகிற அளவுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா தற்காப்பு சாதனம் இருக்கு. பேவர்னு ஒரு சாதனம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டா 5 மாக் வேகத்துல போகக்கூடியது. இந்த வேகத்துல போய் என்ன செய்யும்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 200 கிலோமீட்டருக்கு மேல விமானம் வந்தா 200 கிலோமீட்டருக்குள்ள குண்டு போடுற விமானம் வந்து அங்க சுட்டுவாங்க. இவங்களுடைய ஏவுகணையை கொண்டு ஏவுகணையை தான் தடுக்கிற கஷ்டம், விமானத்தை சுடுறது லேசு. விமானம்ங்கிறது அவ்வளவு வேகத்துல எல்லாம் வராது. இப்ப ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் வேகத்துல விமானம் வருமா? அவ்வளவு வேகத்துல வராது. அதனால விமானத்துல குண்டு போட வந்தால 25 கிலோமீட்டர் வேகத்துல மேல இருந்து போடுவான், அல்லது 50 கிலோமீட்டர்ல இருந்து போடுவான், அல்லது 150 கிலோமீட்டர்ல இருந்து போடுவான். 200 கிலோமீட்டர்ல இருந்து அந்த விமானம் நின்று போட்டா கூட 200 கிலோமீட்டர் மேல இருந்தாலும் சுடுவாங்க. 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு சுடக்கூடிய ஏவுகணை வந்து என்ன இருக்குன்னா அந்த ஏவுகணைக்கு பேரு பேவார்னு வச்சிடறான். பேவாருங்கிற பேர்ல பார்க்கல என்ன அர்த்தம் தெரியல. பேவாருங்கிற பேர்ல ஒரு ஏவுகணை உண்டாக்கி இருக்கிறான். இது 5 ஒளி வேகத்தில் போகக்கூடியது. இது 200 கிலோமீட்டருக்கு எங்க இருந்தா அடிச்சிடும். விமானம் வந்து 150 கிலோமீட்டர் உயரத்துல நின்று குண்டு போட்டாலும் குண்டு போட வரும்போது அடிச்சு தள்ளிடும். அப்ப 200 கிலோமீட்டர் அதே மாதிரி வந்து ராதுனா இடிங்கிற பேர்ல வந்து அரபி வார்த்தை இது. அந்த ராதுங்கிற பேர்ல ஒரு ஏவுகணை உண்டாக்கி இருக்கிறான். இது வந்து 4 மாக் வேகத்துல வந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் வரக்கூடிய விமானங்களை சுற்றும். அதே மாதிரி 370 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து போகக்கூடிய விமானம் கொஞ்சம் இருக்கு அமெரிக்காவுல. குண்டு போடுறான்ல தரையில இருந்து 370 கிலோமீட்டர் வேகத்துக்கு உயரத்தை நின்றுக்கிறோம். அங்கிருந்து குண்டு போடக்கூடிய சில விமானங்கள் அமெரிக்காவோட இருக்குது. அந்த விமானம் மட்டும்தான் அடிக்கிறதுக்கு
அவ்வளவு தூரத்துக்கு போய் அடிக்கிறது பிரச்சனையாகும்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரஷ்யாவுல S-400 S-500 அவங்க அந்த ஏவுகணை வச்சிருக்கிறாங்க, இந்த தடுக்கக்கூடிய சாதனம். அது ஏராளமா ரஷ்யா வழங்கியிருக்க முடியும். S-400 S-500 கொடுத்து அது 600 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்கும். இவன் 370 மைல் கூட்டுற தூரத்துல இருந்துதான் குண்டு போட முடியும். அதிகபட்சம் அமெரிக்காவுல இருக்கிற அதிகபட்ச விமானங்களுடைய உயரம் வந்து 370 தான். 370, 200, 150, 50, 24 இந்த உயரத்துல இருந்துட்டு தான் குண்டு போடுவான். அப்ப குண்டு போடுவதற்கு அமெரிக்க விமானங்கள் வந்தா ரஷ்யாவுடைய தயாரிப்பு S-500 மூலமாக அதை வந்து அது சுற்ற முடியும். ஏன்னா அது 600 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் சுடுவது. இங்க இருந்து 370 கிலோமீட்டர் சுடுவது ரொம்ப லேஸ் அது. அப்ப அமெரிக்காவுடைய உச்சபட்சம் 370 கிலோமீட்டர் உயரத்துல இருந்தா குண்டு போடும் அதிகபட்சமே. மத்தெல்லாம் அது கீழே தான். மற்ற விமானங்கள் எல்லாம் 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 24 கிலோமீட்டர் ஒரு 6 ரேஞ்சில வச்சிருக்கான் அமெரிக்கா குண்டு போடக்கூடிய விமானங்களை. அதுல அதிகபட்சமா வச்சுக்கிறது வந்து 370 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து போடுவதுதான். அந்த 370 மீட்டர் உயரத்துல போட்டாலும் இதுல இவங்களுடைய நேரடி தயாரிப்புல வந்து 200 தான் தடுக்க முடியும் ஈரான்ல உள்ளது. ஆனா ரஷ்யா இவங்களுக்கு கொடுத்துட்டான். S-400 யாரும் வாங்க முடியாது. S-500 வரைக்கும் கொடுத்துட்டான். அப்ப S-400 S-500 அவங்ககிட்ட வாங்கி இருக்கிறதுனால அதாவது 300க்கு மேல உள்ளதையெல்லாம் ரஷ்யாவுடைய அந்த தடுப்பு சாதனத்தை ஏவி என்ன செய்யலாம், சுற்றலாம். அப்ப இவன் குண்டு போட விமானத்தை அனுப்புனாலும் அதை சுட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாட்டோட அவங்க இருக்கிறாங்க. அவங்க தாக்க நினைச்சாலும் தாக்குவதற்குரிய ஏற்பாட்டோட இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அது மாதிரி வந்து விமானப்படையும் ஒன்று இருக்கிறது. அந்த அந்த அளவுக்கு அமெரிக்கா அளவுக்கு கிடையாது. அதாவது F-4ங்கிறத ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, F-5 ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, Su-24 வச்சிருக்காங்க, F-4 டாம்காட்னு ஒரு 4 வகையான விமானங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த விமானங்கள் ராடார் முன்னறிவுலாம் இருந்தால் கூட இதெல்லாம் வந்து 1000 முதல் 1000 அதாவது 1500 கிலோமீட்டர் வரை பறக்கிற தூரம். அவ்வளவு தூரத்துல ஒரு உயரம் அல்ல, அவ்வளவு தூரத்துல பறந்து போய் குண்டு போட முடியும். அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு 2485 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து இது என்ன செய்யணும்னு கேட்டா 40,000 அடி 3000 முதல் 12,000 மீட்டர். 12,000 சொன்னா 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் உயரத்துல இது போட முடியும். விமானத்துல வந்து இவங்கள்ட்ட அவ்வளவு வலிமையானதா இல்ல. சின்ன சின்ன இடங்கள்ல கொண்டு போக முடியும். அதனாலதான் இப்ப இவங்கள்ட்ட உள்ள டெக்னாலஜியை பார்த்துதான் இப்ப ட்ரம்ப் வந்து வேற வழி இல்லாம ஈரான்ட்ட இறங்கி வந்திருக்கிறாரு. பயப்படுறாரு. ரஷ்யாவுடைய விமானங்களே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நேரடியா அவங்கள்ட்ட விமானம் இல்லாட்டாலும் ரஷ்யாவோட அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஈரான்ல ஒரு நவீன கப்பல் உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த கப்பல் என்னன்னு கேட்டா அது தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள மூழ்கி கொண்டு வரக்கூடிய எல்லா கப்பலையும் கண்காணிக்கும். அங்க இருந்தே தாக்கும். அதான் எங்க இருந்து தாக்குறாங்கன்னு தெரியாது. கடலுக்குள்ள இருந்து கொண்டு அந்த கடல்ல இருந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை குறி வச்சு அதுக்கு அடிக்க முடியும். அது வந்து சிக்காது ரேடார்ல. இது கிட்ட போனா கூட எந்த ஒரு கப்பலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு கப்பல் உண்டாகி இருக்கிறாங்கிற ஒரு செய்தி பரவலாக ஈரான்ல இருந்து வெளியிட்டும் இருக்கிறாங்க. உலக நாடுகளும் சொல்லுகிறது. சோதனை மூலமா அது நிரூபிக்கப்படல. ஆனா அந்த கப்பலை காட்டி இருக்கிறாங்க. இந்த கப்பலுடைய திறன் இவ்வளவுன்னு சொல்லி இருக்கிறாங்க. உலக நாடுகளும் அது என்ன செய்யுது, ஆமா ஒரு கப்பலை உங்கள்கிட்ட தயாரிச்சுட்டாங்க, பயங்கர சக்தி வாய்ந்த கப்பல், கடலுக்குள்ள இருந்த எங்கேயும் தாக்கலாம், வெளியில வந்துகிட்டு தாக்க தேவையில்லை, கடலுக்குள்ள இருந்த வந்து கப்பல்கள்ல தாக்கலாம். மேல இருந்து கப்பல் போட்டு உண்டு போட்டு அமெரிக்க விமானங்களை அமெரிக்க கப்பலை அழிக்கிறதை விட கப்பல்ல இருந்தே உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் அடிக்கும். தண்ணிக்குள்ள போகும்போது பொதுவாக அதனுடைய வேகம் வந்து மட்டுப்படும்ல. காத்துல போற வேகத்தை விட தண்ணிக்குள்ளே போகும்போது வேகம் மட்டுப்படுமா இருந்தால் படு வேகத்தில் அவங்க அந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருக்கணும். அப்படி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளையும் தயாரிச்சுக்கிறாங்க. அந்த கப்பலையும் தயாரிச்சுக்கிறாங்க. அது உளவும் பார்க்கும். கப்பல்ல இருந்து கூட எங்கெங்க என்னென்ன கப்பல் இருக்கு அது அனைத்தையுமே உளவு பார்க்கிற அளவுக்கு நவீன உலகத்துல யார்ட்டையும் கிடையாது. இவங்கதான் உலகத்துல யாரிடம் இல்லாத ஒரு கப்பல் என்று போர் வல்லுநர்கள்லாம் இதை பத்தி சிலாயின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் ஒண்ணு வச்சிருக்காங்க போது அமெரிக்க நடமாட்டம் தெரிஞ்ச யுத்தம் நடத்துறதுக்கு நடமாட்டம் தெரியணும்ல. யுத்தத்துக்கு போறா இருந்தா எதிரி எங்க வர்றான் எப்படி வர்றான்னு தெரிஞ்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த தொழில்நுட்பத்திலையும் என்ன செய்யறாங்கன்னா மேல நிக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்து சேட்டலைட் வேற வச்சிருக்காங்க. அவங்க சேட்டலைட் தேவைன்னு கேட்டா நம்ம கூகுள் நம்பி இருக்க கூடாது இருக்க வேண்டி. கூகுள் நம்பி இருந்தா முடக்கிடுவானுங்க. அமெரிக்காவுடைய இதெல்லாம் எங்க இருக்கு நம்ம காட்டாது. அது அமெரிக்காவுக்கு சார்பான விஷயங்களை தான் அந்த பிரச்சனை வரும்போது அது அமெரிக்காவை மாறிக்குது. கூகுள் உலகத்துக்குலாம் மற்ற விஷயத்தான் கரெக்டான தகவலை சொல்லணும்.
அமெரிக்கா இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது வரும் என்று சொன்னால் அந்த கூகுள் என்ன செய்யாது, அவங்களுடைய மேப்ல இருந்து காட்டாது. அதை வந்து இது பண்ணி ஹைட் பண்ணிடும். இஸ்ரேல் எங்க இருக்கு, இஸ்ரேலுடைய ராணுவம் எங்க வந்துட்டு இருக்கு, கூகுள் மேப் மூலமா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டா அது அவங்க அக்ரிமெண்ட் அடிப்படையில கூகுளுக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா, இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் அது விட மாட்டான். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒன்னே எதுக்கு நான் நம்பணும்னு சொல்லி இவங்க ஒரு சேட்டலைட் அனுப்பி இவங்க அங்கிருந்தே அது மேப் எடுக்க முடியும். ஈரானுக்கு வந்து இப்ப அந்த எங்கெங்க என்ன இருக்குதுங்கிற விஷயத்த வந்து அமெரிக்காவுடைய கூகுளை நம்பாம அவங்க அனுப்பின சேட்டலைட் மூலமாக என்ன செய்யும், இப்ப வந்து ஒரு ராணுவ படை வந்து கொண்டிருக்கிறது, ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு விமானம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு தரைப்படை வந்துகிட்டு இருக்கிறது அறிந்து கொள்வதாக இருந்தா அவங்களுடைய சேட்டலைட்ல அனுப்பி அது படம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு அனுப்பி துல்லியமான தகவலை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முறையில ஈரான் வந்து மேம்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா என்ன செய்யறான்னு கேட்டா, வீம்புக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறோம். சண்டைன்னு வந்துருச்சுன்னா இல்ல, போன நாட்டுல எல்லாம் தோத்து போய் தான் வந்தாங்க. வியட்நாம்லயும் போய் தோத்து போய் தான் வந்தாங்க. கொஞ்ச நாள் ஆட்டம் போட்டாங்களே தவிர வியட்நாம்ல தோல்வி, அதே மாதிரி ஈராக்ல தோல்விதான், ஆப்கானிஸ்தான்ல தோல்விதான். கெஞ்சி கெதறி ஈராக்கு கத்தார் மூலமா சமாதானம் பண்ணி ரூபாயெல்லாம் கொடுத்து நீ எடுத்துக்கப்பா நாங்க விட்டுருன்னு சொல்லி பணத்தை எல்லாம் கொடுத்து தாலிபான் ஆட்சியை படுத்தி முடியாந்தாங்க. ஆனா இப்ப ஈரான் அப்படி இருக்காது. அடின்னா கொடுக்குற அடிக்கு தடுக்கவும் செய்ய முடியும், அவங்களால வரக்கூடிய விமானங்களையும் சுட முடியும். அவங்க இருந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுடைய இலக்குகளை தாக்க முடியும், அதாவது அமெரிக்காவை தடுக்க முடியாத அளவுக்கு. அப்ப அந்த தொழில்நுட்பத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இதுதான் இந்த காலத்துக்கு தேவை, இதை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுல அவங்க கைதேர்ந்த உலகத்தின் டாப் ஃபர்ஸ்ட்ல வர்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அதுலயே அதான் அமெரிக்கா பிக் பிரதரா இருக்கலாம், உலகத்துக்கே வல்லாதிக்கமா இருக்கலாம், ஐரோப்பாவையே மிரட்டலாம், ஜெலன்ஸ்கி மாதிரி ஆட்களை மிரட்டலாம். ஆனா ஈரான் நான் காசாக்கு ஆதரவா வர்றேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ட்ரம்ப் இறங்கி போய் பேச்சுவார்த்தைக்கு போகிறார் என்றால் அதற்கு இப்படி ஒரு வரலாறு. ஆமா, இன்னைக்கு வந்து செய்யல கெஞ்சுறாரு, நீ எப்படியாவது பேச்சுவார்த்தை ஈரான கூட்டிட்டு வா, அவனை அழிப்பேன் காலியாக்கிறவன் பேசணும், இதுக்கு கெஞ்சணும். அது வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க, பில்டப்பா பேசுவாங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய தன்மை என்னன்னு கேட்டா 1000 பேர் செத்துருப்பான், 2 பேர் படுகாயம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த தோல்விகளை சொல்லவே மாட்டாங்க, இழப்புகளை சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து சின்ன ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு ஒரு 100 மடங்கு பெருக்கி மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அமெரிக்காவோட விமானம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு கேட்டா, தினமலர்ல முதல் பக்கத்துல படத்தை போட்டு விளம்பரம், அதெல்லாம் காசு கொடுக்குறது, காசு கொடுத்து என்ன செய்யறது, செய்யறதெல்லாம் செய்யறது. அதனாலதான் அமெரிக்கா வலிமையா நிக்கிறதே தவிர சண்டேன்னு இறங்கிட்டோம்னு சொன்னா இப்ப வந்து ஈரான் அவ்வளவு லேசாவும் அழிக்க முடியாது. ஈரான் வடகொரியா வந்து என்ன செய்யுமா, அவன் அடிப்பான், அமெரிக்கா அங்கேருந்து பட்டன் தட்டினா நியூயார்க்ல வந்து விழுந்துரும். அந்த பக்கம் ஒரு எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கலாம். அதனால அமெரிக்காவுடைய வல்லடிக்க முடிவு வந்துருச்சு. இப்ப பாருங்க, இப்ப ஹூதிகள் அடிக்கிறதுல போர்க்கப்பலை வந்து 4 தடவை அடிச்சிருக்கிறான். அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அங்க இருந்தா ஹூதியை தாக்குறாங்க, தாக்கிட்டோம் அழிச்சிட்டோம்னு சொல்லி பெருமை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்லுகிறார், இந்த போர்க்கப்பல்களுக்கு ஊதிகள்னாலதான் அழிவு, அவங்களுடைய திறனையும் அவங்களுடைய துணிவையும் பார்த்தால் எல்லா போர்க்கப்பலையும் அவர்கள் மூழ்கடித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை இல்லைன்றதை ஏற்படுத்திடுவாங்கன்னு பாக்குறான். அவ்வளவு ஒரு நாடு இல்லாம இத்தனைக்கும் ஹூதிங்களுக்கு ஒரு குழுதான், அங்க ஒரு அரசாங்கம் இருக்கு, யமன் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் ஐநா இவங்களை அங்கீகரிக்கல, அந்த அரசாங்கத்தை தான் அங்கீகரிச்சிருக்கு. அந்த அரசாங்கத்தை சவுதி அங்கீகரிச்சிருக்கிறாங்க, சவுதி சப்போர்ட் பண்றாங்க. யமன் வந்து ஒரு குழு தான் அந்த நாட்டுல. யமனுடைய தலைநகரத்தை கையில வச்சிருந்தாலும் ஹூதிகள்ங்கிறவங்க அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்ல. அதிகாரப்பூர்வ அரசு இல்லாம இவங்களுடைய தயாரிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு பயப்படாம நீ தான் ஓடுவிய தவிர நாங்க பின்வாங்க மாட்டோம்னு நேத்து அறிவிச்சிருக்காரு எரியாசாரி. அவர் அதனுடைய ஊடக பேச்சாளர் நினைச்சிருக்காருன்னா காலி பண்ணிடுவோம். அதான் மேலோட்டமா பார்த்தா ட்ரம்ப் வலிமையாக இருக்கிறது, இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள், பாலஸ்தீனத்தை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையில் ஈரான் இறங்கினால் ஏன் ட்ரம்ப் பின்வாங்குகிறார், பதறுகிறார் அப்படிங்கிற அரசியலை, ஈரானுடைய அமெரிக்க ஆதரவு அரசியல், அமெரிக்கா ஈரானை கைப்பற்றிய அரசியல், அதிலிருந்து ஈரான் மீண்ட அரசியல், ஒரு மிக நீண்ட நெடிய வரலாறு ஈரானுடைய அரசியலை சொல்லி இன்று ட்ரம்ப் ஏன் பதுங்குகிறார், பம்முகிறார், அடிபணிகிறார், சரண்டர் ஆகிறார்ங்கிறத ரொம்ப விளக்கமா விலாவரியா நுட்பமான அதனுடைய அரசியல் தொழில்நுட்ப புள்ளிகள்னு எல்லாவற்றையும் எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை.